அருப்புக்கோட்டை சட்டப்பேரவை தொகுதி விருதுநகர் மாவட்டத்தில் அருப்புக்கோட்டை நகராட்சி, அருப்புக்கோட்டை ஒன்றியம் மட்டுமின்றி விருதுநகர், சாத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட சில கிராமங்களையும் உள்ளடக்கிய தொகுதியா இருக்கு. முற்றிலும் கிராம பகுதிகளை கொண்ட தொகுதியாகவும் இது இருக்கு. இங்க நெசவு மற்றும் விவசாயம் மக்களோட பிரதான தொழிலா இருக்குது. 2025 டிசம்பர் 19 SIR நிலவரப்படி தொகுதியில 96,597 ஆண் வாக்காளர்கள், 1,02,373 பெண் வாக்காளர்கள், 26 மூன்றாம் பாலின வாக்காளர்கள்னு மொத்தமா 1,98,996 வாக்காளர்கள் இருப்பதா தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. தொகுதியில இதுவரைக்கும் நடைபெற்ற தேர்தலில் திமுக 6 முறையும், அதிமுக 6 முறையும், காங்கிரஸ் 2 முறையும், ஃபார்வர்ட் பிளாக், சுதந்திரா கட்சி தலா 1 முறையும் வெற்றி பெற்றிருக்காங்க. சுயேட்சை வேட்பாளரும் கூட 1 முறை வெற்றி பெற்றிருக்காரு. வரலாற்றில் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆருடைய மனம் கவர்ந்த தொகுதின்னு அருப்புக்கோட்டையை சொல்லலாம். அதாவது அதிமுக தொடங்குறதுக்கு பிறகு எம்ஜிஆர் முதல் முறையா 1977 தேர்தலில் அருப்புக்கோட்டையில தான் போட்டியிட்டாரு. இங்க போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் முதலமைச்சர் ஆனாரு. 1997 தமிழக முன்னாள் அமைச்சர் வே. தங்கபாண்டியன் மறைவை தொடர்ந்து 1998 தொகுதியில் நடந்த இடைத்தேர்தலில் இப்போ நிதியமைச்சராக இருக்கிற தங்கம் தென்னரசு போட்டியிட்டு ஜெயிச்சாரு. 2001 தோல்வியை தழுவின தங்கம் தென்னரசு 2006 வெற்றி பெற்றாரு. தொகுதி மறுசீரமைப்புக்கு பிறகு திருச்சுழி தொகுதிக்கு தங்கம் தென்னரசு மாறிட்டாரு. 2011 தொகுதியை அதிமுக தன்வசமாக்கிச்சு. 2016 தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்டு KKSSR ராமச்சந்திரன் வெற்றி பெற்றார். 2021 தேர்தலையும் அங்கேயே போட்டியிட்டார். KKSSR ராமச்சந்திரன் 91,040 வாக்குகளை பெற்றிருந்தார். அவரை எதிர்த்து அதிமுக சார்பில் போட்டியிட்ட வைகை செல்வன் 52,006 வாக்குகளை வாங்கியிருந்தார். தேர்தல் முடிவில் 39,034 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமைச்சரவையில் வருவாய்த்துறை அமைச்சரானார். இப்போ தமிழக அமைச்சருடைய தொகுதியான அருப்புக்கோட்டை தமிழகத்தில் VIP தொகுதியா கவனம் பெற்றிருக்கு. படிக்கிற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இங்கே அந்த அளவுக்கு கிடையாது. முந்தி தொழிற்சாலைகள்னு பார்த்தீங்கன்னா மில்லுகள் நிறையா இருந்தது. இப்போ அதோட மில்லோட தரமும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. இதே மாதிரி வட மாநிலத்தக்காரங்க இப்போ உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களுக்கு உண்டான வேலைவாய்ப்புன்னு. ஆனால் நம்ம படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புக்கு ஏதாவது ஒரு தொழில் ஃபேக்ட்ரி இந்த மாதிரி ஏதாவது இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் வந்தால் இன்னும் நல்லா இருக்கும். இதை சுற்று வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கிராமங்கள் இருக்குது. ஸோ அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய ஆஸ்பத்திரி அப்படிங்கிற அளவுக்கு இப்போதைக்கு தான் அருப்புக்கோட்டையில் கட்டியிருக்காங்க. ஆனால் அதில் போதுமான டாக்டர்ஸ் எல்லாமே இருப்பாங்களா அப்படிங்கிறது நமக்கு ஒரு கேள்விக்குறி தான். அப்படி எல்லா டாக்டர்ஸும் இருந்தாங்கன்னா இன்னும் சிறப்பு. ஏன்னா எமர்ஜென்சி வார்டுங்கும் போது ரொம்ப அதிகமான கேஸு சுற்றுவட்டார கிராமத்துலேருந்து நிறையா வராங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு தேவையான எல்லா வசதியும் இருந்தால் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். உயிர் பலிகளை தவிர்க்கலாம். இங்கே போதிய ரோடு வசதி இல்லை, லைட்டு வசதி இல்லை. மழை பெஞ்சிட்டா இங்கிட்டு போக முடியாது, வர முடியாது. அதனால் அந்த லைட்டு வசதி, ரோடு வசதி இதுக்கெல்லாம் இருந்தால் கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும். தண்ணீர் குழாய் கூட இன்னும் பாதி அங்கிட்டலாம் போட்டாங்க, இங்கிட்டு போடலை. இந்த மாதிரி கொஞ்சம் முழுமையாக இருந்தால் போக்குவரத்து கொஞ்சம் வசதியாக இருக்கும். முடியாமல் இருந்தாங்க, அவங்களை ஆம்புலன்ஸில் கூப்பிட்டு போகிறது கூட எங்களுக்கு வசதி கிடையாது. இடையில போகும்போது இறந்து போயிட்டேன். நெஞ்சு வலி ஆம்புலன்ஸில் கொண்டு போகும்போது இறந்து போயிட்டாங்க. அந்த வசதி கூட எங்களுக்கு நாங்கள் இருக்கிற ஏரியாவில் கிடையாது, சுத்தமாக கிடையாது. பிள்ளைங்க படிக்க போகிறதா இருந்தாலும், ஸ்கூலுக்கு போகிறதா இருந்தால் 3 கிலோமீட்டர் நடந்து போகணும். மழை நேரத்தில் ஆட்டோவும் கிடையாது, ஸ்கூல் வேணும் கிடையாது. 3 கிலோமீட்டர் நடந்து போய் ரோட்டில், மெயின் ரோட்டில் நாங்கள் கிராஸ் பண்ணி இறக்கி விட்டு வரணும். சாயந்தரம் போனால் இறக்கி விட்டு கூப்பிட்டு வரணும். 5 மணி ஆச்சு, ரோட்டில் நடந்து வர பாம்பு இருக்கா, கீழே என்ன இருக்குன்னு கூட தெரியாது எங்களுக்கு. ஒரு லைட் வசதி கிடையாது ஏரியாவில் பொறுத்தளவு, எதுவுமே கிடையாது. நாங்கள் எப்படி சார் இருக்கிறது? ஒரு தண்ணி லைன் போட்டாங்க, தண்ணி லைன் கிடையாது. கரண்ட் போஸ்ட் மரத்தில் கரண்ட் போட சொல்லி கேட்டிருந்தோம். எலெக்ஷன் வரும்போது கேட்டிருந்தோம். மறு எலெக்ஷன் வரும்போது எங்களுக்கு லைட்டே போடலை சுத்தமாக. நாங்கள் எப்படி சார் பிள்ளைங்களை வச்சுட்டு போகிறது? அருப்புக்கோட்டையில் எல்லா இடத்துலையும் எல்லா வேலையும் நடந்துக்கிட்டு இருக்கு. எங்கள் ஏரியாவை புறக்கணிச்சிட்டாங்க சுத்தமாகவே. எல்லா வீட்டு வரியை மட்டும் 1000 ரூபா இருந்து 2000 3000 ஆக்கிட்டாங்க. எதுவுமே இல்லை, வரியை மட்டும் கூட்டிகிட்டு போகிறாங்க. நாங்கள் 2 தடவை 3 தடவை கமிஷனரை பார்த்தேன், சேர்மனையும் பார்த்தேன். 4 பேர் போய் ஒன்று இந்த வருதுங்க, ஒன்றும் வரல, இது வரைக்கும் வரல. இங்கேருந்து பிள்ளைங்க யாருமே போக முடியல பள்ளிக்கூடத்துக்கு. மழை விழுந்தால் உள்ளே வர முடியாது, என் வீட்டுக்கே வர முடியாது. அங்கே அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது. யாருமே கண்டுக்கிறதில்ல. கேட்டால் வரும்னு தான் சொல்கிறாங்களே, வரலை இது வரைக்கும். அருப்புக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் மில்லு தான் மூலதனமாக இருந்துச்சு. இப்போ மில்லோட நிலைமையே ரொம்ப படுமோசமாக போயிடுச்சு. மில்லை எல்லாம் மூட ஆரம்பிச்சிட்டாங்க. தொழில் இங்கே கிடையாது. இப்போ நானும் பார்த்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேரோடு பார்த்தேன். அருப்புக்கோட்டையில் எந்த ஒரு தொழில் துறையும் எதுவுமே கிடையாது. எல்லாருமே வருமானத்துக்கு ரொம்ப திண்டாடிக்கிட்டு தான் இருக்காங்க.
எங்கள் ஏரியா எடுத்துக்கிட்டோம்னா எல்லாமே வரி வசூல் எல்லாமே வாங்கி வீட்டு வரியிலேருந்து கரண்ட் வரியிலேருந்து இபி எல்லாமே தண்ணி வசூலேருந்து எல்லாமே வசூல் பண்ணுறாங்க. ஆனால் போதிய எதுவுமே கிடையாது, எதுவுமே செய்யலை. ஒரு தெரு லைட்டு கூட கிடையாது. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.